அது எப்படிங்க? நீங்க மட்டும் இவ்ளோ சுறுசுறுப்பா எல்லா வேலையும் கட கட கடன்னு செய்றீங்க. உங்கனால மட்டும் எப்படி முடியுது? இத திரும்ப திரும்ப செய்றதுக்கு உங்களுக்கே போர் அடிக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான காரணம் என்ன? நான் எப்படி இந்த அளவுக்கு ஆக்டிவா எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயில்டா ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிறாதீங்க. வாங்க போலாம். யாருங்க சொன்னா நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன்னு சொல்லிட்டு, யாருமே அப்படியெல்லாம் நம்பிறாதீங்க. நான்லாம் ரொம்ப சோம்பேறித்தனமான ஆளு. என்னுடைய வீட்லயும் எனக்கு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லேசியா இருக்க டைம்ல இப்படி தான் இருக்கும் கிச்சன். அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். இந்த டைம்லலாம் வந்து எப்படியாவது என்ன நானே பூஸ்ட் ஏத்திக்கிறதுக்காக நான் ஒரு சில வேலைகளெல்லாம் செய்வேன். அது என்னென்னன்னு சொல்றேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட்டு போய் நீட்டா குளிச்சுட்டு, சாமி கும்பிட்டு, அப்படியே நல்லா நீட்டா தலையெல்லாம் சீவிட்டு, பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே பார்க்குறக்கு ரொம்ப அழகா எனக்கு கண்ணாடியில பார்க்கும்போது எனக்கு தோணணும். ச்சே! இவ்ளோ நல்லா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி தோணுனதுக்கு அப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பி அடுத்தது கிச்சனுக்கே வருவேன். அதுவரைக்கும் நகரக்கூட மாட்டேன். செல்ல பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு, எதையுமே உருப்படியா பார்க்காம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது உருப்படியா பார்த்தேனாவது கொஞ்சம் எனர்ஜிட்டிக்கா இருக்குமோ என்னமோ! எதையுமே பண்ண மாட்டேன். கடைசியில வந்து போய் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிறக்காக கடகடன்னு போய் குளிச்சுட்டு வந்துருவேன். ஃபர்ஸ்ட்டு நான் பண்றது இதுதான். இத நான் மேக்ஸிமம் பண்ணேனே அப்டின்னாவே எனக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பு ஏதோ கொஞ்சமா கூட வந்த மாதிரி இருக்கும். அப்படியும் எனக்கு வந்து அந்த சுறுசுறுப்பு வரல, ரொம்ப லேசியாவே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நல்லா சூப்பரா யாராவது பாட்டு போட்டு விட்டுட்டு, எனக்கு வந்து நெறைய பேர்த்து பாட்டு பிடிக்கும். மெயினா எஸ்பிபி, சித்ரா அம்மா இவங்க வாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களதெல்லாம் கேட்கும்போது ஒரு தனி எனர்ஜி வரும். அதுக்கப்புறம் வந்து பட்டிமன்ற பேச்செல்லாம் நெறைய கேட்பேன். பிரவீன் சுல்தானா அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்கும்போது எங்கேருந்து தான் எனர்ஜி எனக்கு வரும்னே தெரியாதோ, அப்படி ஒரு எனர்ஜி வரும். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு கூட கடகடன்னு வேலைய செய்யறக்கு ஸ்டார்ட் பண்ணிருவேன். மேக்ஸிமம் நான் பண்ணுறது இதுதான். நான் வந்து ரொம்ப ஆக்டிவான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா நெனச்சுக்கிறீங்க. உண்மை அது கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப சோம்பேறி. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் வீட்டு வேலைன்னு ஒண்ணு செஞ்சதே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படித்தான். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து 2 அக்காங்களோட தான் பொறந்தேன். நான் சின்ன பொண்ணு அப்படிங்கிறனால மேக்ஸிமம் எனக்கு வேலையே குடுக்க மாட்டாங்க. அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படியே ஆயிருச்சு. என்னன்னா, எங்க அக்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீட்டுக்கே அவங்களுடைய கொழுந்தனாரையே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால, அது அக்காவும் அப்படியே விட்டுட்டா. "நீ செய்ய வேண்டாம். நானே செஞ்சுக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன்னு" நெறைய வேலைகள அவளே செஞ்சுக்கிட்டா. ஸோ, அதனாலேயே வந்து மேக்ஸிமம் எனக்கு இந்த கிளீனிங் வேலையே பெருசா ஆரம்பத்தில தெரியவே தெரியாது. கிளீனிங் மட்டும் இல்ல, எனக்கு குக்கிங்குமே பெருசா தெரியாது ஆரம்பத்தில. பாப்பா பொறந்ததுக்கப்புறம் பாப்பா நெறைய விஷயங்கள் கேட்குறா. பாப்பாவுக்கு நெறைய விஷயம் நெறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நெறைய டிஃப்ரெண்ட்டா சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறக்காகவே, நான் வந்து குக்கிங் கத்துக்கிட்டேன். குக்கிங் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கிளீனிங் வந்து இப்படி வீடு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து பொருளெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். வீடு இப்படி கிளீனா இருக்கணும், கிச்சன் இந்த அளவுக்கு கிளீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு சொல்லிக்கிட்டு, இதுக்கப்புறம் வந்து இப்படி தான் கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மாற்றிக்கிட்டதுனால தான் நான் வந்து எப்போவுமே கிச்சன் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசன். ஏன்னா க்ளீன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம மாற்றி மாற்றி வச்சுருக்கும்போது நம்ம ஒவ்வொரு பொருளுமே தேடி எடுத்து குக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். செம்ம கடுப்பாகும் அந்த மாதிரி டைம்லலாம். ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சு கிச்சனை வந்து க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே சொல்லிடுங்க, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைங்க, அதை வந்து மாற்றி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் வீடு வந்து எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இந்த விம் லிக்விட் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெஷல் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து அளவு ட்ரை பண்ணியிருந்தேன். இதில் வந்து 3 ஸ்பூன் போட்டு, இதில் வந்து ஒரு 1 டம்ளர் தண்ணி பிடிச்சி அதில் ஒரு 3 ஸ்பூன் வந்து விம் லிக்விட் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே நான் பாத்திரம் விளக்கிடுவேன். இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை நாளாக. ஆக்சுவலி சொல்லப்போனால் எனக்கு நான் அளவே வச்சுக்கிட்டது கிடையாது. இந்த அளவுக்கு ஊற்றுனா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சதே கிடையாது. எனக்கு எவ்வளோ ஊற்றணும்னு சொல்லி தோணுதோ அவ்வளோ ஊற்றுவேன் விம் லிக்விடு. அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் ஊற்றிப்பேன். இப்படி தான் நான் வந்து இத்தனை நாளாக மிக்ஸ் பண்ணி பாத்திரம் விளக்கிட்டுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து அளவெல்லாம் எதுவும் சரியாக தெரியல, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போவே பார்த்தீங்க கிச்சன் எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்க்கில் போட வேண்டிய பாத்திரத்தெல்லாம் போட்டுட்டு, ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்க வேண்டிய பொருளெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மளிகை சாமான டப்பாலாம் கலைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்பை நான் க்ளீன் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பையுமே கழுவி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விம் லிக்விட தான் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றி அதை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். அதையவே ஸ்ப்ரே பண்ணி விட்டு
நீட்டாக வந்து அடுப்பையுமே தொடச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கே பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். எத்தனை பேர் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பேசுகிறக்கு ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக தான் பேசணும்னு ஆரம்பிப்பேன். ஆனால் என்னால் அப்படி ஸ்லோவாக பேச முடியாதுல்ல, கடன்னு பேசுகிறக்கு வந்துடுது. அது ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக பேசுகிறக்கு ட்ரை பண்ணுறேன். கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் குக்கிங் முடித்த உடனே அடுப்பெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னாவே முக்கால்வாசி கிச்சன் வந்து க்ளீனாக தான் இருக்கும். நீ அப்படி வச்சுருந்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு ரொம்ப லேசியாக இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு வேலையே பண்ணவே இல்லை. ஆனால் அதிகபட்சமாக நான் அதுவும் வந்து ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து மேக்ஸிமம் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு தான் நான் பார்ப்பேன். இப்போ சம்மர் லீவ் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம். அது எங்கேருந்து தான் அந்த சோம்பேறித்தனம் கூட வந்து சேருது அப்படின்னே தெரியறதில்ல. இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி பாத்திரம் விளக்கும் போது ரொம்ப ஒரு சில விளக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு தட்டு, அதுக்கப்புறம் பெரிய பாத்திரம், அதுக்கப்புறம் சின்ன பாத்திரம், அதுக்கப்புறமா வந்து கரண்டி, ஸ்பூனு இதெல்லாம் விளக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா பாத்திரம் விளக்குனா அலுப்பே தெரியாது. கடன்னு பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சிடலாம். ரொம்ப லேசியாக இருந்துச்சு, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டைம் நானுமே அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதையுமே கண்டிப்பாக வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது கையோடு வந்து இந்த வெஷல் வாஷிங்லாம் முடிச்சுட்டு இந்த சிங்க் ஏரியாவுமே நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருங்க. கழுவி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். அதே போல் வந்து இந்த டைல்ஸ் ஏரியா, அடுப்புக்கிட்ட இருக்கிற டைல்ஸ் ஏரியாவும் சரி, சிங்கு கிட்ட இருக்கிற டைல்ஸ் ஏரியாவும் சரி, அதையுமே வந்து நம்ம சிங்க்கு கழுவும் போதோ அடுப்பு கழுவும் போதோ அதையும் சேர்த்து கழுவி விட்டுடலாம். அப்படி கழுவி விட்டுட்டிங்க அப்படின்னா தான் பார்க்குறக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும். வெஷல் வாஷிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து பாத்திரத்தை அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம பாத்திரம் அடுக்கி வைக்கிற இடமுமே வந்து ரொம்ப மோசமாக இதாகாது. நான் வந்து ஒரு நாளைக்கு 2 டைமாவது இந்த சிங்க் ஏரியாவை நான் கழுவி விட்டுருவேன். காலையில் சாயந்தரம் 2 நேரமே கழுவி விட்டுருவேன். காலையில் வெஷல் வாஷிங் முடிஞ்சதையும் கழுவி விட்டுருவேன். அதே மாதிரி நைட்டுமே வந்து வெஷல் வாஷிங் முடிஞ்சதையும் கழுவி விட்டுருவேன். நைட்டு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவுமே போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே கடன்னு வேலை முடிஞ்சிருது. எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து வேலையை ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். வேலையை ஆரம்பிச்சிட்டேன், என்னை வந்து நிறுத்த முடியாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு பெரிய ஹார்ட்டுன்னு போடுங்க சரிங்களா? நான் வந்து அப்படித்தான் வேலையை ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். வேலை எப்படியாவது திக்கி முக்கி ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கடன்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன்லேருந்தே வெளியே வருவேன். இவ்வளோ பாத்திரம் விளக்குனதெல்லாம் பெரிய விஷயமா தெரில. இந்த பிங்க் கலர் தவாவை தான் விளக்குறதுக்குள்ளே ரொம்ப போதுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய பாத்திரத்தை என் பொண்ணு வந்து சிங்கில் போட்டு வச்சுருந்தா. சரி நான் அதை தனியாக எடுத்து வச்சு அதையுமே கழுவி எடுத்து ஒரு சில வச்சாச்சு. பாருங்கள், இந்த குட்டி குட்டி பாத்திரம் கூட நம்ம தான் விளக்கணுமா இருக்குது இல்லையா? இந்த மாதிரி உங்கள் குட்டீஸோட வந்து பாத்திரங்கள்லாம் சிங்கில் விழுந்திருக்கா அப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே கையோட கிச்சனையுமே கூட்டி விட்டாச்சு. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாருங்கள், எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் எவ்வளோ சூப்பராக பளபளன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.